குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்ப அழகா 5th to 6th ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொமோஷன் ஆகி வந்தாச்சு. ஓகே, ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. படிக்கிற விஷயங்களை நீங்க டெய்லி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லி கிடையாம டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது மேக்ஸ் சப்ஜெக்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா குட்டஸ்? அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிகலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சரி, இப்ப நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பேர் என்னடா? எண்ணியல்னு சொல்லி பார்த்தோம். இந்த எண்ணியல்ல நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு சொன்னோம்? தட் இஸ் த பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பு. அதை எத்தனை மெத்தட்ல படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஒரு குயிக்கா ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிடலாம். இட மதிப்பு முறையில 2 முறை படிச்சோம். ஒண்ணு என்ன முறை? இந்திய முறை. சரியா? இந்திய நாட்டு முறை. இல்லாட்டினா உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? அப்படி கூட வச்சுக்கலாமே. இந்திய நாட்டு முறையும் இன்னொன்னு என்ன படிச்சோம் அப்படின்னா பன்னாட்டு முறை. தட் இஸ் இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம்னு சொன்னோம். சரியா? சோ இந்திய நாட்டு முறையில என்னென்ன படிச்சோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன படிச்சோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்திய எண்முறை அப்படின்றதும் இன்டர்நேஷனல் மெத்தட்லயும் என்னன்னு படிச்சோம். சரி, அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு அடுத்து நம்ம இன்னைக்கு படிக்க போற டாபிக் என்னன்னா இன்டர்நேஷனல் மெத்தட்ல. சரி, இந்தியன் எண்முறைனா என்ன அப்படின்னா இதுதான் லைக் என்ன சொல்லுவோம்னா பிரிவுகள்னு சொல்லுவாங்க. சோ மொத்தம் இதை இப்படியா தான் பிரிக்கிறோம். இது என்ன டீச்சர் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் 6th வச்சுக்கோங்களேன். இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல உங்க ஸ்கூல்ல ஒரே ஒரு செக்ஷனா இருக்கு. என்ன இருக்கும்? 6A, 6B, 6C, 6Dன்னு சொல்லி இப்படியே செக்ஷன் வச்சிருப்போமா? EFGH மினிமம் 4 செக்ஷன் இல்ல 3 செக்ஷன் இருக்குமா? அப்பனா என்னம்மா? 6th ஸ்டாண்டர்ட்ல A செக்ஷன், 6th ஸ்டாண்டர்ட்ல B செக்ஷன் சொல்லுமா? ஆன் த ஹோல் என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் 6. சரியா? 6ஆம் வகுப்பு படிக்கிறோம். அதுல ஏ செக்ஷனா பி செக்ஷன் சொல்லி பிரிவுகள் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரிதான் இங்க. இங்க பிரிவுகள்னு சொல்லி சொல்றது என்ன அப்படின்னா இந்த கலெக்ஷன் ஃபுல்லா ஒரு இது ஃபேமிலி மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றுகள். சரியா? தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மொத்தம் 4, 1 2 3 4. இது இந்தியன் மெத்தட்லயும் 1 2 3 4 பிரிவா தான் பிரிச்சிருக்காங்க. சரியா? இன்டர்நேஷனல்லையும் 4 பிரிவா தான் பிரிச்சிருக்காங்க. பட் எந்த இடத்துல மாறுது அப்படின்னா இந்த ஒன்றுகள் ஆயிரங்கள் அப்படியே தான் குட்டஸ் இருக்கும். சரிடாமா? சோ இந்த ஒன்றுகள் ஆயிரங்கள் வந்து இந்தியன் மெத்தட்லயும் இன்டர்நேஷனல் மெத்தட்லயும் அதே தான். லட்சங்கள் கோடிகள்னு சொன்னா அது என்ன மெத்தட்ல சொல்லுவோம்னா இந்தியன் மெத்தட்ல சொல்லுவோம். இந்திய எண் மதிப்பு. அதே இது இந்த இடத்துல லட்சங்கள்ன்ற வார்த்தைக்கு பதிலா மில்லியன், பில்லியன் சொல்லி வந்துட்டா இந்த கடைசி இந்த 2 இடத்துல மட்டும் இங்க மில்லியனும் இங்க பில்லியன் சொல்லி வந்துட்டா அந்த மெத்தட தான் என்னன்னு சொல்றோம்? இன்டர்நேஷனல் மெத்தட்னு சொல்றோம். சரி, சோ இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துருமா? என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான் குட்டஸ் நான் டிஸ்கஸ் பண்றேன். இப்போ ஒரு நம்பர் நீங்களே செலக்ட் பண்றீங்களா இல்ல நான் செலக்ட் பண்ணவா? நீங்களே செலக்ட் பண்றீங்களா? சரி, இப்ப வெறும் இந்த நம்பர் மட்டும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன சொல்லுவோம்? 421, 421. இப்ப இந்த இந்திய முறையோ இன்டர்நேஷனல் மெத்தட்லயோ என்னவா இருந்தாலும் இங்க ஏரோ மார்க் இண்டிகேஷன் சொல்லி உங்களை போட சொன்னேன். எதுக்கு குட்டஸ்? ஞாபகம் இருக்கா? எப்பயுமே ரைட் டு லெஃப்ட்ல தான் இங்க பிளேஸ் வேல்யூஸை நம்ம ரீட் பண்ணுவோம். சோ நம்மளும் மறந்துடக்கூடாதுல நம்மள அறியாம. அதனால நமக்கு நம்மள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஏரோ மார்க் இண்டிகேஷன் போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கணும். அப்ப அலர்ட் ஆயிட்டோம். சோ 1 10 100. அப்ப இது எப்படி குட்டஸ் வாசிப்போம்? 421, தட் இஸ் 421. இப்ப இதோட ஒரு ஒரு 2 நம்பர் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா இப்ப ஒரு 2 இந்த பக்கத்துது. இது எப்படி ரீட் பண்ணுவோம்? 68,421. ஏன் இங்க 68,000? ஏன் 68,421னா இந்த பாருங்க, இந்த 6 8 தட் இஸ் 68 எந்த இதோட கம்பார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு? ஆயிரங்கள். அப்ப எப்படி வாசிக்கணும்? 68,000 இந்த இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. 68,421. 68,421 சொல்லுவோம். ஓகேவாடாமா? சரி, இப்ப இதே இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் ஆட் பண்ணவா? போடலாமா? ட்ரை பண்றீங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 94 வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்க புக்ல உள்ள எக்ஸாம்பிள் தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். அப்பதான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது எப்படி வாசிப்பீங்க? வழக்கம் போல ரைட் டு லெஃப்ட்ல தான் எழுதியிருக்கோம். சரியா? சோ வாசிங்க. 1 10 100 1000
10,000 லட்சம் 10 லட்சம். அப்ப இதை எப்படி வாசிப்பீங்க? 94 லட்சத்து 94 எந்த கம்பார்ட்மெண்ட்ல வருதுமா? எந்த பிரிவுல வருது? இந்த ரெண்டும் 94 லட்சத்து 68,421. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? 94 lakhs. ஏன்னா இது லேக்ஸோட பிளேஸ், சரியா? லட்சங்கள்ன்றது லேக்ஸ். 94 lakhs 68,421. ஸோ இப்போ இது இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு வேணா சொல்லிடுறேன். இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது 100, இது 1000, இது 10,000. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லேக், 10 லேக், சரியா? அப்ப இதை எப்படி சொல்லுவோம்? 94 lakhs 68,421 சொல்லி படிச்சோமா? ஸோ இதைத்தான் நம்ம இந்தியன் மெத்தட்ல இந்த பாஸ்ட் 2 கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். கடந்த 2 வகுப்புலையும் இதை பத்தி தான் படிச்சிருக்கோம். இப்ப அதே விஷயத்த இன்டர்நேஷனல் மெத்தட்லயும் எப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரீகேப்சுலேட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இன்னைக்கும் ஒரு தடவை ரீகேப்சுலேட் பண்ணிடலாம். ஸோ இதோட இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன சொன்னேன்? இதையும் இந்த எப்படி சொல்றது, பிரிவுகளும் 4களா தான் இருக்கும். ஸோ 1 2 3 4. என்ன சொன்னோம்? எதுக்கு டீச்சர் எழுதுனதை அழிச்சிட்டு திருப்பி எழுதுறீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் சொல்லலாம்ல, ஞாபகம் வச்சுக்கிறீங்கல்ல, அதுக்கு தான். ஸோ இது ஒன்றுகள். ஓகேவா? அடுத்து இது என்னன்னு சொல்லுவோம்? ஆயிரங்கள். ஓகேவா குட்டோஸ்? இது ஒன்றுகள், இது ஆயிரங்கள். இதே இது இந்தியன் மெத்தட்ல என்ன சொன்னோம்? ஒன்றுகள், ஆயிரங்கள், லட்சம், கோடின்னு சொன்னோம். இந்த இடத்துல எங்க மட்டும் தான் சேஞ்சஸ் வருது? மில்லியன்கள். ஓகேவா குட்டோஸ்? மில்லியன்கள். அடுத்து என்னமா சொல்லுவோம்? பில்லியன்கள். ஓகேவா? சோ இப்ப உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? சரி, இதுக்குள்ள உட்பிரிவு எப்படி இருக்கும் அப்படின்னா பாத்துடலாமா? என்ன செஞ்சோம்? 1 10 100 கேப் விட்டுருக்கேன், சரியா? நெக்ஸ்ட் 1000, வெறும் ஆவண்ணா போட்ட 1000, சரியா? நெக்ஸ்ட் 10,000. நெக்ஸ்ட் கரெக்டா? இங்க நான் கரெக்டா எழுதிருக்கேன்னா தப்பா எழுதுறேன்? நான் எங்க யோசிச்சு சொல்லுங்க. எல்லாத்துலயுமே நம்ம என்ன சொல்லுவோம்? 3 கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம்ல, இந்த இடத்துல போட்டுக்கிறேன் உங்களுக்கு. இந்த 10,000 வந்து கேப் இல்லைன்னா, ஸோ அப்ப இந்த இதுல இங்க இது 1000, இது 10,000, இது 100,000. என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம படிச்சிருக்கோம். போனதுல இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த நம்பரை எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன். 1 2 3 4 5 அப்படின்னு கூட வச்சுக்கோமே. இந்த இதுல ரைட் டு லெஃப்ட்ல தான் நம்ம எழுதுவோம். ஆஃப்டர் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கம்மா போட்டா அதுக்கு பேரு இந்தியன் சிஸ்டம். இப்ப 4 கூட வச்சுக்கோங்க. சரி, இப்படி போடும் போது ஆஃப்டர் 3 டிஜிட்க்கு மேல கமாஸ் எப்படி போடுவோம்? 2 டிஜிட்ஸ்க்கு கம்மா போடுவோம். பட் இதே இது இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி போடுவோம் அப்படின்னா, இது வந்து இந்தியன் சிஸ்டம். சரி, இந்தியன் எண் மதிப்பு, இந்தியன் சிஸ்டம். இதே வேல்யூவை போக இப்படியே நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரீட் பண்ணும்போது அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகல. இங்கேயும் ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இது என்ன சிஸ்டம்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஓகேவா குட்டஸ்? சரி, இப்ப என்னப்பா சொன்னோம்? இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல ஆஃப்டர் 3 டிஜிட்ஸ் ஒன்ஸ் கமா போடணும். இங்க கமா போடும்போது இங்க பாருங்களேன், இப்ப நானே மிஸ்டேக் பண்ண மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது. இப்ப நம்ம என்ன எழுதணும்? இங்க 412 போட்டு இப்படி கம்மா போட்டோம்னா பாக்குறதுக்கு 412 மாதிரி தெரியுதா இல்ல 13 மாதிரி தெரியுதானா குட்டஸ்? இடம் விட்டு எழுதுங்க, கேப் விட்டு எழுதுனா இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்க, இப்ப நல்லா விசிபிளா தெரியும். சரியா குட்டஸ்? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல 3 டிஜிட்ஸ் ஒன்ஸ் வந்து கம்மா போடணும். அப்ப ஆயிரங்கள் எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு? 3. ஒன்றுகள்லயும் 3 கம்பார்ட்மெண்ட், ஆயிரங்கள்லயும் இதுல எத்தனை இருக்கு? 3ஆ பிரிக்கிறோம். அப்ப மில்லியன் என்னப்பா பிரிப்போம்? நீங்களே கெஸ் பண்ணிருங்க. மில்லியன், சரியா? அடுத்து 10 மில்லியன். பா மீனா 10 மில்லியன். நெக்ஸ்ட் நூ மீனா 100 மில்லியன். சரிடாமா? அடுத்து பில்லியனும் அதே மாதிரி எங்க சொல்லிருங்க நீங்களே பாப்போம். ரொம்ப ஈஸி. பி ஃபார் பில்லியன், சரியா? அடுத்து 10 பில்லியன். அடுத்து என்ன சொல்ல போறோம்னா 100 பில்லியன். ஓகேவா? சரி, இப்ப இந்த வேல்யூஸை நம்ம எழுதிடலாமா? ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துருவோமா? இப்ப நான் ரீட் பண்ண, இப்ப நான் எழுதுற வேல்யூவை எங்க நீங்களே சொல்லுங்க. இப்ப இதே வேல்யூ அங்க நம்ம எழுதுன மாதிரியே சொல்லுவோம். என்ன சொல்லுவீங்க? 421, 421. அப்ப 421 ஒன்றுகள்லயும் 10கள்லயும் சேஞ்சஸ் ஆகல. சரிடா குட்டோஸ். இப்ப இந்த இடத்துல
5 6 8 அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் போடுறேன். சரியா? இப்ப இந்த நம்பரை இந்த 5 6 8ன்ற நம்பர் எந்த கம்பார்ட்மெண்ட் எந்த பிரிவுக்கு உள்ள வந்திருக்குன்னா ஆயிரங்களோட பிரிவா? சோ அப்படியே அப்ப ரீட் பண்ணுங்க. எப்படி வரும்? இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பர் போட்டு சொல்லலாமா இல்ல இதுலயே ஆன்சர் பண்ண ட்ரை பண்றீங்களா? சரி, இப்ப உங்களை நான் செக் பண்றேனே, பாப்போமே எவ்வளவு தூரம் ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. 6 9 4 இங்க இந்த பாக்ஸ் வரைக்கும் இப்ப ஃபில் பண்ணிட்டேன்ப்பா. இங்க யாரு ட்ரை பண்றா பாப்போமா? குட்டர்ஸ், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா தாராளமா ட்ரை பண்ணுங்க குட்டர்ஸ். சரியா? நீங்க சொல்ற ஆன்சர் கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கணுமா டீச்சர், இல்லாட்டினா பிரச்சனையா அப்படின்னா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணாலே போதும். சரியா? ரொம்ப சந்தோஷம். அது தப்பா ரைட்டான்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். உங்களால முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. சரியா குட்டர்ஸ்? இப்ப இப்ப நான் இவ்வளவு பெரிய டிஜிட் எழுதியிருக்கேனே, ரொம்ப கஷ்டமா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ இது எப்படி வாசிப்பீங்க? 3 5 35. இது எந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்திருக்கு? எந்த பிரிவுல வந்திருக்கு? பில்லியன்கள். அப்ப 35 பில்லியன்களே. சரியா? சோ 35ன்றது எங்க வந்திருக்கு? 35 பில்லியன்களே. கலே அப்படின்னா அந்த குரூப்பை சொல்றோம்ல, நீங்களே வாங்களே சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்க குரூப் ஆஃப் கலெக்ஷனுக்கு அந்த 35 பில்லியனே அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க 35 பில்லியனே 694 என்னவா இருக்கு? மில்லியனே. 35ல பில்லியனும் 35 பில்லியன்களே 694 மில்லியனே. அடுத்து என்னமா இருக்கு? 568,421. புரிஞ்சுச்சா புரியல? இப்ப நான் ஸ்பெல்லிங் எழுதுறதுல எல்லாம் நீங்க கண்டிப்பா தப்பு விட மாட்டீங்க. சரியா? சோ எழுத்துக்கூட்டி எழுதுறது அது இப்ப பாக்ஸ் போட்டு எழுதுறதா இப்ப நீங்க கன்ஃபியூஷன் பண்ணுவீங்க. திருப்பி சொல்றேன். 35 பில்லியனே 694 மில்லியனே. சரியா? இது பில்லியனே, இது மில்லியனே. இது என்னமா சொல்லுவோம்? 568 என்னதுமா? 568,000 ஆயிரத்தோட இருக்கு. சோ 568,421. இப்ப இத சொன்னோம்ல, எங்க இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? ட்ரை பண்றீங்களா? எப்படி இருக்கும்? 35 பில்லியன். சரியா? சோ எங்க ஆரம்பிச்சிருக்கோம்? அதே இதுதான். 35 பில்லியன் 694 மில்லியன் 35 பில்லியன் 694 மில்லியன் 5 எப்படி சொல்றேன்? 500 சொல்லுமா 5000 சொல்லுமா? 568,000. சரியா? சோ 421. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பில்லியனே மில்லியனே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தைகள் இல்லாம அந்த கன்ஜெக்ஷன்ல லாஸ்ட்ல வர அந்த எழுத்து இல்லாம இப்ப இதை நம்ம இங்கிலீஷ்ல வாசிப்போம். 35 பில்லியன். சரியா? இது பில்லியன்ஸ் பிளேஸ். சரி, இது என்ன சொல்லுவோம்? 694 மில்லியன். இது என்ன சொல்லுவோம்? 568,000. ஆயிரங்கள்ல என்னது? தௌசண்ட்ஸ். 421. புரிஞ்சிருச்சா? சோ குட்டர்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியன் மெத்தடுக்கும் இன்டர்நேஷனல் மெத்தடுக்கும் இதை நீங்க டெய்லி சொல்லி சொல்லி பழகினா வரும். ஒரே நாள்ல வந்து நம்மளால படிக்க முடியுமா டீச்சர்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா படிச்சிடலாம். சரியா? படிக்க முடியாதுன்னு கத்துக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் கிடையாது. சரியா குட்டர்ஸ்? சரி, இப்ப அது ரிலேட்டடான நம்ம எக்ஸசைஸ் சம் செய்யலாம். ஓகேவா? சோ திஸ் இஸ் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ள வரோம். சரியாடா? ஓகே. எக்ஸசைஸ் 1.1ல ஏற்கனவே நம்ம செலக்டட் சம்ஸ் நம்ம பார்த்துட்டே வரோம். இப்ப கொஸ்டின் நம்பர் 5. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே இன்டர்நேஷனல் மெத்தட் தான். சரி, ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமா சிம்பல். நான் கொஸ்டினை வாசிக்கிறேன். ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் என்ன மெத்தட்மா? கமால யூஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஈஸியா கஷ்டமா? இப்பதானே நம்ம படிச்சோம். ஏன் குட்டர்ஸ்? இப்பதானே படிச்சோமா இல்லையா? ட்ரை பண்ணிடுவோமா? ஓகே, டன். செஞ்சிடலாம். ஓகே, சரி. இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பரை எழுதிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா, அது இந்தியன் மெத்தடா இருந்தாலும் சரி இல்ல இன்டர்நேஷனல் மெத்தடா இருந்தாலும் சரி, எழுதுற நம்பர்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ கிடையில கேப் விட்டு இப்படி எழுதுங்க. இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் எழுதுவோமா? 7 3 சிங்கிள் டிஜிட்டா தான் ரீட் பண்றேன். 7 3 4 5 6 7 1. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்னது? 6 3 4 5 6 7 1 0 5.
நீங்க வந்து இப்படி வாசிக்க கூடாது. கொஸ்டின் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இடம் விட்டு எழுதும் போது இப்படி எழுதியிருக்கேன். சரியா? சோ நீங்க எப்பயுமே முறைப்படி தான் வாசிக்கணும். சரியாடா? 1 2 3 4 5 6 7 8 9 0. ஃபோர்த் சம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. 1 to 9ல எழுதியிருக்காங்க. சரி குட்டஸ். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் கூட ரீரைட் பண்ணிக்கலாம். என்ன எழுதியிருக்கோம்? இப்ப கொஸ்டின் என்ன மெத்தட் எழுத சொல்லியிருக்காங்க? இந்தியன் மெத்தடா இன்டர்நேஷனல் மெத்தடா? இன்டர்நேஷனல் பன்னாட்டு முறை. சரியா? இன்டர்நேஷனல் மெத்தட் மெத்தட் சொல்லலாம் இல்ல சிஸ்டம் சொல்லலாம். பன்னாட்டு முறை. ஓகேவா? சரி. இப்ப பன்னாட்டு முறைன்னா என்ன சொன்னோம்? எல்லாத்துலயுமே 3 டிஜிட் தாண்டி ஒரு கம்மா போட்டுருங்கப்பா. அவ்வளவுதான் கொஸ்டின் முடிஞ்சிரும். சரியா? சோ எல்லாத்துலயும் என்ன சொல்லியிருக்கோம்? 3 டிஜிட் தாண்டி ஒரு கம்மா போட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். சோ பண்ணலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்தியன்ல கேட்டிருக்காங்களா? இன்டர்நேஷனல்ல கேட்டிருக்காங்க? நல்லா பார்த்துட்டு கவனிச்சு செய்யுங்க. சரி. சோ 1 அரை மார்க் போட்டுக்கோங்க. 1 2 3 கம்மா போட்டாச்சு. இப்ப பாருங்களேன், பாக்குறதுக்கு விசிபிளா நீட்டா இருக்கா? அகைன் 1 2 3. சோ இந்த இடத்துல கம்மா போடணுமா வேண்டாமான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்ப இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு தடிக்கும் நம்ம பழைய கிளாஸ்ல சொன்னா அடுத்த விஷயங்கள் போக முடியாது. சோ நான் உங்களுக்கு கம்மா போட்டு காமிச்சிட்டு நீங்க ப்ராப்பரா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரிலேட்டடான சம்ஸ் இப்ப நம்ம செய்யும்போது இன்னொரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சரி குட்டஸ், திருப்பி சொல்றேன். ஏரோ மார்க் இண்டிகேஷன் இது எதுக்குன்னா நம்ம தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு. 1 2 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்மா, அகைன் 1 2 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்மா. இது கஷ்டமாவா இருக்கு? எவ்வளவு ஈஸியா இருக்கு. அடுத்து இங்கேயும் ஏரோ மார்க் இண்டிகேஷன் 1 2 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்மா, 1 2 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்மா, அகைன் 1 2 3. சரிடாமா? ஓகே. இங்க பாருங்கப்பா, 1ல இருந்து 9 வரைக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 1 to 9 0வையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ 1 2 3 கம்மா. குட்டீஸ், எனக்கு இங்க ஒரு டவுட். டீச்சர், 0க்கு தானே மதிப்பு இல்லை. அப்ப 0 இப்படி ரப் பண்ணிக்கலாமா? 0க்கு 0 1 இப்படி போடும் போது உங்களோட இடது பக்கம் 0 போட்டாதான் மதிப்பு இல்லை. இதே இது இப்படி நான் போட்டேன்னா 10ன்னு ஆயிரும். மதிப்பு இருக்கு, அதனால 0 தானே, வேல்யூ கிடையாதுன்னு கன்சிடர் பண்ணாம விடக்கூடாது. சரிடா? சரி. அடுத்து இங்க பாருங்க, 3 டிஜிட்ஸ் ஒன்ஸ் வைங்க. 1 2 3 1 2 3. அப்ப அப்படி கம்மா எங்க வந்திருக்கு? சரி, எந்தெந்த இடத்துலலாம் கம்மா வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திருப்பீங்களே. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப இந்தியன் மெத்தடும் பார்த்தாச்சு, இன்டர்நேஷனல் மெத்தடும் பார்த்தாச்சு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? இப்ப இதுக்குரிய எப்படி சொல்றது? இப்ப 5th சம் பார்த்தாச்சு. 6th சம் கொஸ்டின் பாருங்க குட்டஸ். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 6. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ரைட் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஸோ ரைட் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அண்ட் புட் த கமாஸ் இன் த இந்தியன் சிஸ்டம் as well as in the international system. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இருக்கிறதுலயே பெரிய 6 ஸ்தான நம்பரை என்னன்னு எழுதிடுங்க. அத கமா வைங்கப்பா. எந்த மெத்தட்ல வைக்கணும்னு சொன்னாங்கன்னா, இந்தியன் மெத்தட்ல எப்படிப்பா கமா வைப்பீங்க? இன்டர்நேஷனல் மெத்தட். இதுதான் ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ இது வந்து ஹையஸ்ட் டபுள் டிஜிட் நம்பர், இது ஹையஸ்ட் ட்ரிபிள் டிஜிட் நம்பர். ஸோ இப்படி எத்தனை நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க? 6 டிஜிட் நம்பர்ஸ் எழுதியாச்சு. எழுதியாச்சா? ஓகே. இத இந்தியன் சிஸ்டம்ல எழுதும் போது எங்க கமா போடுவோம்? எங்க பார்த்து சொல்லுங்க. இப்ப இதை எழுதிட்டு இது இந்திய முறை. சரியா? சோ இந்திய முறை. டீச்சர், இது வரைக்கும் கம்மா லெஃப்ட்ல போட்டீங்க, இப்ப ரைட்ல போடுறீங்கன்னா இது லெஃப்ட்லயே போட்டுக்கோங்க, கன்ஃபியூஷனே வேண்டாம். சரியா? இதுக்கு பேர் தான் இந்திய முறை. என்ன சொன்னோம்? இதே இதை இங்கேயும் எழுதணும். சரியா குட்டஸ்? இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் முறை. அப்படின்னா தமிழ் என்ன சொன்னோம்? பன்னாட்டு முறை. ஓகேவாடா? சரி, இந்தியன் முறை எழுதியாச்சு, இன்டர்நேஷனல் முறை எழுதி. ஆமா, எப்பப்பா போடுவோம்? திருப்பி திருப்பி சொன்ன விஷயங்களே சொல்றோமா? 3 டிஜிட்ஸ் வரைக்கும் ஒரே மெத்தட் தான். ஸோ 3 டிஜிட்க்கு அப்புறம் இங்க 2 2 டிஜிட்டா போடணும்னு சொல்லி பாருங்க. இங்க 3 டிஜிட்க்கு அப்புறம் எல்லாமே 3 3 டிஜிட்ஸா போடணும். இவ்வளவுதான். சரி. சோ இப்ப இதை எப்படி வாசிப்பீங்க? இந்த இதை இந்தியன் முறையில எங்க சொல்லுங்க, வாசிங்க. 1 10 100 1000 லட்சம் 10 லட்சம். சோ 9 லட்சத்து. இது எதுல இருக்கு? இப்ப இங்க பாருங்களேன். 1 10 100 1000. 1000க்கு அப்புறம் என்ன வரும்? 10,000 லட்சம்.
9 லட்சத்து நீங்களே சொல்லிருங்க 9,99,999 புரிஞ்சுச்சா? புரியுதா குட்டஸ்? 9,99,000 நீங்க அந்த பாக்ஸ்க்கு நேரா பாருங்க. லட்சத்துக்கு நேரம் 9. ஆயிரங்கள் எத்தனை இருக்கு? 99,000. ஸோ 9,99,999. ஓகேவா? இப்ப சொல்லுங்கப்பா பாப்போம். பன்னாட்டு முறையில எப்படி இருக்குன்னா, எங்க வாசிப்போம். இந்த 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா போட்டுட்டோம். அப்ப இது என்னது? 1, 10, 100. இது எதுல வரும்? ஆயிரங்கள். அடுத்து 10,000. இது என்ன ஆயிரம்? இது 100,000. அப்ப 999,000. சரியா? சோ இதை எப்படி வாசிப்போம்? 999 999,999. ரொம்ப குழப்புதோ? கிடையவே கிடையாது. பிராக்டிஸ் தான் தி பெஸ்ட் ஃபார்முலா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். சரியா குட்டஸ்? சரி, ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. வந்துடா, ஒரு கஷ்டமும் கிடையாது. சரியாம்மா? ரைட்டு. இப்ப இப்ப 5th சம் 6th சம் பார்த்தாச்சு. ஏற்கனவே நம்ம 7th 8th சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா குட்டஸ்? இப்ப 9th 10th சம் பார்ப்போம். இல்லாட்டி 11th சம் பார்ப்போம். ஓகேவா? சோ 10th சம் என்ன கொடுத்திருக்காங்க? யாராவது கொஸ்டின் ரீட் பண்ண முடியுமா? இல்ல 11th சம் பாருங்களேன். இப்ப 11th சம் கொஞ்சம் முக்கியமானதா இருக்கு. என்ன கொடுத்திருக்கானா, இந்திய இந்திய தொடர்வண்டி இந்திய தொடர்வண்டி போக்குவரத்து இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் என்னப்பா சொல்றாங்கன்றத பாத்திரலாம். ஏறத்தாழ அப்ராக்சிமேட்டா ஏறத்தாழ 10 லட்சம் இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள்லாம் வேலை பார்க்கிறவங்க, எம்ப்ளாயர்ஸ். சரியா? சோ ஊழியர்கள் உள்ளனர். சரி, இருக்கட்டும். இது என்னப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எந்த மெத்தடு? ஊழியர்கள் 10 லட்சம். இந்த வேர்டு லட்சம்ன்றது எதுல? இந்தியன் மெத்தட்ல இருக்கு. இப்ப இது எந்த மெத்தட்லப்பா மாத்த சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் மெத்தடுக்கு மாத்தணும். சரியா? சோ 10 லட்சம் அப்படின்னா எத்தனை ஜீரோ போடுவோம்? பழகி இருக்கீங்களா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். சரியா? அப்ப இந்த இடத்துல போடுவோம். கரெக்டா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செக் பண்ணி பாருங்க. 1, இது என்ன சொல்லுவோம்? 10, இது 100. சரியா? இது 1000, இது 10,000, இது லட்சம், இது 10 லட்சம். கரெக்டா போட்டேனா தப்பா போட்டிருக்கேனா? நான் என்ன எழுதினாலும் கரெக்ட்னு சொல்லுவீங்களோ? ரொம்ப குழப்புறீங்களோ? ம் எப்படி குட்டீஸ் வாசிக்கணும்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இது என்னதுமா? பார்த்து சொல்லுங்க. 10 லட்சம். ஸோ கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஸோ இதை அழகா உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதிட்டு இப்படி கம்மா போட்டா ரப் பண்ணிடலாம். 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா போட்டா முடிஞ்சுச்சு. ஸோ இதுதான் என்னதுன்னா 10 லட்சம். ஸோ 10 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ இருக்கும்? 1 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ இருக்குன்னு சும்மா இருக்கும்போது கேட்டு பாருங்க குட்டஸ். இது பன்னாட்டு முறை அப்படின்னா என்ன செய்யணும்? எங்க யோசிச்சு சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க. பன்னாட்டு முறைனா இதே வேல்யூவை அதே மாதிரி எழுதிருங்கப்பா. எழுதியாச்சு. என்ன செஞ்சோம்? 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா வச்சுட்டா முடிஞ்சிச்சு. அதுதான் இந்த பன்னாட்டு முறை. ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரியல? இந்த பன்னாட்டு முறையில இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 1 மில்லியனா பில்லியனா? 1 மில்லியன். சரியா? புரிஞ்சுச்சா? சோ இது நீங்க எழுதி எழுதி பார்க்க பார்க்க ப்ராக்டிஸ் ஆயிரும் குட்டஸ். சரி. சோ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்தியன் சிஸ்டம்னா எப்படி இருக்கும், இன்டர்நேஷனல் சிஸ்டம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டிமுலேஷன்ஸும் பார்த்துடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யா இப்ப பாருங்க, நீங்க இந்தியன் சிஸ்டம் படிக்கிற போது இன்டர்நேஷனல் சிஸ்டம் படிக்கும்போது ஜஸ்ட் நம்ம எத்தனை பார்த்தோம்? ஒரே ஒரு 4 ஃபேமிலிஸ் தான் பார்த்தோம். ஒன்றுகள், ஆயிரங்கள், லட்சம், கோடின்னு சொல்லி பார்த்தோம். இங்க பாருங்கப்பா, அதுக்கப்புறமும் வேல்யூஸ் இருக்கானா? எஸ், இட் இஸ் தேர். சரியா குட்டஸ்? இப்ப இங்க உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரே ஒரு விஷயம், ஒரு நம்பரை
இந்தியன் மெத்தட்ல எப்படி சொல்லுவோம், இன்டர்நேஷனல் மெத்தட்ல எப்படி சொல்லுவோம்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இருங்க, சின்ன டிஜிட்லயே கொடுத்துட்றேன். யா ம் சூப்பர். செய்யலாமா? ஆ இப்ப என்னப்பா குடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்க முன்னாடி உள்ள ஜீரோஸ் எல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா, அத நம்ம இன்னும் படிக்கவே இல்ல. நம்ம இப்பதான் க்ரோர் படிச்சுட்டு இருக்கோம். தட் இஸ் கோடிகள் படிக்கிறோம். சோ அதுக்கப்புறமா வேல்யூஸ் இருக்கான்னா, எஸ் இட் இஸ் தேர். சோ இப்ப நம்ம இப்படி ஒரு வேல்யூஸ் பாக்ஸ்ல குடுத்துருக்காங்கப்பா. இத எப்படி வேர்டிங்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும்? எங்க பாருங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக், க்ரோர், 10 க்ரோர். அப்ப இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் இது ரிலேட்டடா பார்த்தோம். சோ அத அப்ப இப்ப எப்படி ரீட் பண்ணுவீங்க? எழுதிடுறீங்களா? சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா? இல்ல நான் சொல்லணுமா? சோ பாருங்க. 34 crores. ஏன்னா அந்த சீன்ற லெட்டர் இதுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கா? சோ 34 crores, 56 lakhs, 5,208. புரிஞ்சுச்சா? இத எப்படிம்மா எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? இந்த ஒன்றுகளோட ஸ்தானத்துல, நூறுகளோட ஸ்தானத்துலனா, குட்டஸ் இந்த ரெண்டு ஜீரோஸ பத்தினத விட்டுருங்க. இக்னோர் பண்ணிக்கோங்க. சோ அதே மாரி 8 இன்டூ 1 இது எப்படிம்மா எழுதுவ? 0 இன்டூ 0ன்னு எழுதுவோம். இங்க வந்து 100 பிளேஸ் 2 இன்டூ 100ன்னு சொல்லி எழுதுவோம். சோ இத எக்ஸ்பேன்ஷன்லாம் அழகா நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சோ அது இருந்தாலும் உங்களுக்கு புரியுதுக்கா? இப்ப இதே வேல்யூவ இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படிம்மா எழுதுவோம்? அதே வேல்யூ தான் எழுதியிருக்காங்க பாருங்க. சோ அங்க 2 2வா போட்டோம். ஆஃப்டர் 3 டிஜிட்க்கு அப்புறம் 2 2 டிஜிட்ஸ்ல கம்மா போட்டோம். இங்க என்ன போடுறோம்னா, என்டையர் திங்குமே 3 3 டிஜிட்ஸ்ல கம்மா போட போறோம். சரியா? சோ ரீட் பண்ணிடலாமா? இது என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. அதுக்கப்புறம் என்ன வரும்? 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 1 பில்லியன், 10 பில்லியனுக்கு அப்புறம் என்ன வரும்? 100 பில்லியன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸோ இதோட நேம்ஸை நம்ம எழுதிடுவோமா? இங்க பாத்தீங்களா? ரீட் பண்ணுங்க. எப்படி இருக்கு? 345 என்ன போட்டிருக்காங்க? மில்லியன். 345 மில்லியன், என்னது 650,208. ஓகேவா? ஸோ திருப்பி ரீட் பண்றேன். எங்க இருக்கு? இது எல்லாமே எந்த பீரியட்ஸ் தட் இஸ் அந்த பிரிவுகள்ல வருது அப்படின்னா 345 மில்லியன் 650. 650ன்றது எதுல வருது? 1000 பிளேஸ்ல வருது. சோ நெக்ஸ்ட் 208 என்னது? லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்ஸ் பிளேஸ் 8. சரியா குட்டஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிடம்மா? ஓகே. இது வரைக்கும் நம்ம இந்தியன் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம், இன்டர்நேஷனல் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி, இப்ப படிச்ச விஷயங்கள் எல்லாம் புதுசா இருக்கு டீச்சர், கஷ்டமா இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. டெய்லி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே என்னவதான் இருக்கும்? ஈஸியா தான் இருக்கும். ஸோ தி பெஸ்ட் ப்ராப் மேக்ஸுக்கு எது ஆப்டா ஆனதுன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது என்னன்னா கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போற டாபிக் தட் இஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். சரியா? சோ ஒரு ரெண்டு நம்பரை எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே காமிக்கிறேன். ஜஸ்ட் இது இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல காமிச்சிடலாம், நம்ம கிளாஸ் முடிய போதில்ல. இப்ப பாருங்கப்பா, 2 7பா. இப்ப என்கிட்ட 2 சாக்லேட் இருக்கு, உங்ககிட்ட 7 சாக்லேட்ஸ் இருக்கு. என்கிட்ட 2 சாக்லேட், உங்ககிட்ட 7 சாக்லேட். யார்கிட்ட இப்ப நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும்? டக்குன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட தான். அப்ப இந்த பாக்ஸ் லைக் இதை நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா மீனை வந்து அப்படி எப்படி சொல்றது, வாயை திறக்கும்போது இந்த மாதிரி ஷேப் வரும். சரியா? சோ அததான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எந்த பக்கம் பெரிய நம்பரோ அதை பார்த்துதான் ஓபன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா குட்டஸ்? இப்ப புரியுதா? அப்ப 2 கிரேட்டரா 7 கிரேட்டரானா நம்ம 7 தானே கிரேட்டர்னு சொல்லுவோம். சோ இது ரிலேட்டடான சம்ஸ் தான் அடுத்து வர போற கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். ஸோ அடுத்த கிளாஸுக்கு இப்பயே நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். சரியா? கம்பாரிசன் ஆஃப் நம்பர்ஸ். இது நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோமே. எஸ், சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம இதை தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? தட் இஸ் தேர்ட் ஃபோர்த்ல இருந்து படிச்சிருப்போம். இதோட அடுத்தடுத்த லெவல்ல இப்ப நம்ம செவன்த்ல டிஜிட்ஸ்ல தட் இஸ் மோர் தென் 3 டிஜிட் 5 டிஜிட்ஸ்ல இருந்தா எப்படின்னு சொல்லி படிக்க போறோம். ஓகேவா? சரி, இன்னைக்கு கிளாஸ நிறைவு பண்ணிக்கலாமா? வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே.
கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ்ல நம்ம படிக்க போற டாபிக் பேர் என்னன்னா கம்பாரிசன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.